ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 16 ஐயனார் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வெண் நிலா வந்து வீட்டுக்கு வராங்கல்ல. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா வாசல்லே உட்காந்துருக்கிறாரு. அவரு மருமக வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா வந்தோடனே என்னம்மா வீட்டில் எல்லாரும் கேட்டதா சொன்னியானோடனே, நீங்க என்னப்பா சொல்லிவிட்டீங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்லிவிட்டேன்டா நீங்க சும்மா இருங்கன்னோடனே, என்னம்மா நீ போய் சொன்னையா அப்படின்னோடனே, அதானே நம்ம கூட சம்மந்தம் வச்சுட்டு நம்ம சம்மந்தக்காரங்க எப்படி நல்லா இல்லாம இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறமா நிலா போனோடனே எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு தண்ணியெல்லாம் குடுக்குறாரு. அப்புறமா நிலா வந்து வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இந்த மாரி என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எரிச்சுட்டாங்க அப்படின்னோனே, இப்ப சோழன்லாம் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. அது எப்படிங்க சர்டிஃபிகேட்ஸ வந்து எரிப்பாங்க? அவங்க என்ன இவ்வளவு இதா இருக்கிறாங்க? அப்படி சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கங்க. உங்க சர்டிஃபிகேட்ஸ் பணம் என்ன? நான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்க ரெடி பண்றேன் அப்படின்னோனே, இப்ப சேரன் என்ன கேட்குறாருன்னா, இப்படி எல்லாமாமா நடந்துக்குவாங்க அப்படின்னோனே, அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க இது ஒரு வாய்ப்புன்னு நான் எடுத்துக்கிட்டேனே அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நிலா சொல்லிட்டு ரூம்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. இப்ப சேரன் போயி ரூம் சாரி சோழன் போய் ரூம்குள்ள போய் பார்க்க போறாரு. அப்போ உடனே அவங்க வந்து படுத்திருக்காங்க. "நீங்க தூங்கியிருப்பீங்கன்னு நெனச்சேன்" அப்படின்னு. "நீங்க இந்த மாரி வீட்ல பிரச்சனைனால மூட் அப்செட்ல தூங்காம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நெனச்சேன்" அப்படின்னோனே, "இல்ல இவ்வளோ நாளும் சர்டிஃபிகேட்ஸ் வரும் வரும். அத எப்படி வாங்குறதுங்கிற கவலையிலே இருந்தேன். இப்ப அதுதான் வராதுன்னு தெரிஞ்சிருச்சுலன்னோனே" இப்ப சோழன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வந்து இன்னும் 2 மாசம் மட்டும் டைம் குடுங்க. நான் அத எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கி தரேன். நீங்க வந்து சைன் பண்ணா மட்டும் சைன் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ மட்டும் வாங்குனா போதும். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னோனே, இப்ப நிலா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதனாச்சும் ஒரு வேலை மட்டும் ரெடி பண்ணி தரீங்களான்னோனே, ஐயோ! இவ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாளே அப்படின்னு நெனைக்கிறாரு. நான் படிச்ச வேலைன்னு இல்ல, எதனாச்சும் ஒரு சின்ன வேலை கூட காலையில கிளம்பி போயிட்டு வர மாரி ஒரு வேலை ரெடி பண்ணி தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோழன் வந்து நீங்க படிச்சதுக்கு தக்கவே வேலை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப நிலாவோட அண்ணி வந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நிலாக்கு மெசேஜ் பண்றாங்க. வாய்ஸ் நோட் பண்றாங்க. இந்த மாரி இவ்வளோ ட்ராமா பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. உங்க அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்கனாச்சும் உனக்கு சப்போர்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் தருவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில தான் நான் இந்த மாரி பண்ணுனேன். சாரி நிலா அப்படிங்கிற மாரி மெசேஜ் பண்ணி விடுறாங்க. அத நிலா கேட்குறாங்க. அவங்க எதுவும் கண்டுக்கவே இல்ல. இங்க என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்ல இருந்து அவங்க சேரனோட மாமா பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து இங்க நிலா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து கேட்குறாங்க, "நீங்க எப்படி சோழன அப்படி லவ் பண்ணி வந்தீங்க?" "அதான் லவ் பண்ணா நமக்கு பிடிச்சா போதும். வேற என்ன காரணம் இருக்குது? ஆனா நீங்க ரொம்ப உங்களுக்கு பெரிய லவ் தாங்க. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னப்போ கூட போய் பார்த்துட்டு அவங்க கூடயே வந்துட்டீங்கல்ல." அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கை குடுத்துக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, நிலா எந்திரிச்சோனே இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சேரன் கிட்ட போய் கேட்குறாங்க, "இவங்க இன்னும் எந்திரிக்கவே இல்லையான்னோனே?" "என்னமோ நீ ஒரு நாள் எழுப்பிவிட்ட. டெய்லியுமா எந்திரிப்பாங்க?" அப்படின்னோனே, "இப்ப பாருங்கன்னு" சொல்லிட்டு ஒரு பிளேட்டையும், ஸ்பூனையும் எடுத்துட்டு வந்து தட்டி எல்லாரும் எழுப்பி விடுறாங்க. இப்ப சோழன் என்ன சொல்றாருன்னா, "அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு நாள் எந்திரிச்சா டெய்லி எந்திரிக்கணுமா?" அப்படி சொல்லிட்டு படுக்குறாரு. இப்ப பல்லவன் கிட்ட கிள்ளி விடு" அப்படின்னு சொன்னோனே, கிள்ளி விட்டோனே, என்ன என்ன படிச்ச?" அப்படின்னோனே, அப்போ உடனே நிலா சொல்றாங்க, "இப்ப தூக்கம் வராதுல்லன்னோனே" அப்புறமா எல்லாருமா கிளம்புறாங்க. இப்ப நிலா வர்றதுக்கு முன்னாடியே சேரன் வாசல்லாம் தொளிச்சு விடுறாரு. கோலம் போட போகும்போது, அவங்க அப்பா வந்து பீடி குடிச்சிட்டு அங்க போடும்போது, நிலா அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாரி நீங்க பாட்டுக்கு குடிச்சிட்டு போயிர்றீங்க. அந்த புகையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஒரு நாள் ஃபுல்லா. எவ்வளோ பீடி குடிச்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. உங்க பசங்க தானே இதெல்லாம் சுவாசிக்கிறாய்ங்க. அவங்களுக்கும் நோய் வரும்ல. நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமான்னோனே, இது என் வீடு. நான் இங்க தண்ணி அடிப்பேன். என்னவோ பண்ணுவேன். உன்னோட அட்வைஸ் எல்லாம் இவனுங்களோட நிப்பாட்டிக்கோ. என்கிட்ட வராத. இவனுங்க எப்படி போனா எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. சோழன் வந்து அவங்க அப்பாவ திட்ட வர்றாரு. அப்புறமா சேரன் இழுத்து வாடா அப்படி சொல்லி இழுத்துட்டு போனோனே, அவங்க அப்பா அங்கருந்து கிளம்பிர்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.